இது வந்து நான் எங்களோட முடிஞ்சிருச்சு ஜென்ரேஷனும். இப்போ இருக்கிறதெல்லாம் இது திரும்பி பார்த்தா அவங்களால இதெல்லாம் இப்படி ஒரு லவ் நடந்திருக்கான்றது அவங்களுக்கு புதுசாக இருக்கும் 2K கிட்ஸுக்கு. சாங்காக தான் மெயினாக வந்தேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை மூவியே ரொம்ப பிடிக்கும். அதில் சூர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட கேரக்டரும் நல்லாயிருக்கும். முக்கியமாக சாங்காகவும் மூவிக்காகவும் தான் வந்தேன். அதுக்காகவே வரலாம். ஆனால் டிவியில் பார்க்குறத விட தியேட்டரில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருந்தது. சாங்ஸு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த ஒவ்வொரு சீன் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துருப்போம். அந்த ஃபீல் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. புது படம் வந்தாலும் அந்த அளவுக்கு நிறைய பேர் பார்த்து வரது. பழைய படத்துக்கு இவ்வளோ இது கொடுக்குறாங்கன்னா அது எதுக்காக? படம் நல்லா இருக்கிறதுக்காக, மூவிக்காகவும் சாங்காகவும். யுவன் சொல்லவே வேணாம். யுவனோட மியூசிக்காக, சாங்காக, அதுக்கப்புறம் இந்த ஃபீல் குட்டாக இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு சில மூவி தான் வந்து நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. மற்றதெல்லாம் திரும்பி அதே மாதிரி தான், அதே ஸ்டோரி தான் இருக்குது. பட் அதுக்கு இதுவே பெட்டர் அந்த மாதிரி இருக்குது. யுவன் ஃபேன், யுவனுக்காக தான் பார்க்க வந்தேன். படம் நல்லா இருந்துச்சு, நல்ல வைப்பாக தான் இருந்துச்சு. பாட்டெலாம் சூப்பர். போர் அடிக்கும். ஃபுல் படம் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துட்டேன். ஸோ எப்பவுமே போர் அடிக்குது இந்த படம். எல்லாரும் பிடிச்சவங்க. சூர்யாவோட படம் வேற என்ன ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அயன் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அயன் பண்ணா நல்லா இருக்கும். தனுஷ் ஃபேன் ஸோ பொல்லாதவன் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்க? சேஞ்ச்லாம் அதில் அப்படியே தான் வந்திருக்கு. பாட்டுக்காக தான் வந்திருக்குது மெயினாக. ஏன்னா எல்லா பாட்டுமே நல்லா ஃபேமஸான பாட்டு. ஆக்சுவலாக போட்ட மியூசிக் இப்போ இந்த தேட்டரில் கேட்கும்போது எப்படி டீட்டெயில்ஸில் கேட்குற மாதிரி இருக்கா, இல்லை நல்லாவே சவுண்ட்? இல்லை நல்லாவே இருக்குது. மற்ற ரீரிலீஸ் படம் வரப்போ எப்பயுமே வந்து கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். இது ஆக்சுவலாக நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா போர் அடிக்கல. ஏன்னா அப்போல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் டிவியில் தான் இந்த படத்தை பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தேட்டரில் பார்க்குற ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூர்யாவோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி திருப்பி நடிச்சா நல்லா இருக்குமா எப்படி? இல்லை இதுதான் அவரோட சூர்யான்ற தெரிய வந்தது இந்த படத்தில் இருந்தானே. மௌனம் பேசியது தான் அவரோட சேஞ்சே ஆக்சுவலாக. இதுக்கு அப்புறம் தான் 20 வருஷம் கரியர் அவர் இப்போ இன்னைக்கு வந்து அந்த க்ரோத்தில் வந்து இருக்காரு. இந்த காலத்தில் போர்லாம் அடிக்கல. பார்த்துருப்பீங்க. அதனால இப்போ பார்க்கும்போது புதுசாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தானே பார்க்குறோம். டிவியில் அப்பப்போ சீன்ஸு ஃபுல்லாக யாருமே வந்து படத்தை ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது. ஏன்னா விளம்பரம் வந்தால் வேறு சேனலுக்கு மாற்றிடுவோம். இப்போ தேட்டரில் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தானே கிடைக்குது. இந்த படத்தை பார்த்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது லவ் வந்து இங்கேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து வரணும்னு சொன்னாங்கல்ல, அதில் ரொம்ப என்ஜாய் இருந்துச்சு. நல்லா ஃபன் பண்ணோம். டான்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் இது செட் ஆகாது ப்ரோ. 90ஸ்க்கு தான் இது. அவங்களுக்குலாம் இந்த லவ்னா என்னன்னு தெரியாது. யுவன்னாலே மாஸ் தான் ப்ரோ. நான் சூர்யா ஃபேன். நான் அதுக்காக தான் வந்தேன். நான் நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய தடவை பார்த்துருப்பீங்க? ஆமாம், கேடிவியில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ இதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எதாவது கட் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படியே தான் இருக்கு? இல்லை எதுவும் பெருசாக எதுவும் கட் பண்ணல. சின்ன டைலாக் மட்டும் ஏதோ லைட்டாக கட் பண்ண மாதிரி இருக்குது. நல்லா தானே இருக்குது படம். சூப்பராக இருந்தது. ரெண்டாவது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல ஒரு ஸ்க்ரீனில், அது அந்த ஐஸ் நல்லா இருக்குது இன்னும் வருது. ஸோ நல்லா தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. ஸோ நிறைய ஆடியன்ஸ் இன்னும் நிறைய பழைய எல்லாம் ரீலீஸ் பண்ண படம் நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் நிறைய. இந்த படம் இப்போதைக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் கனெக்ட் ஆகுமா எப்படி? இப்போ எல்லாம் 2K கிட்ஸ் தான் நிறைய பேர் பிடிச்சிட்டாங்களே. ஆனால் நிறைய இப்போதைக்கு அவ்வளோ இல்லை. ஆமாம், இப்போ ரிலீஸ் ஆயிருந்தால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ரிலீஸ் ஆன படம்னால உண்மையாக அந்த படத்தில் பிஜிஎம் நல்லாயிருக்கும். பிஜிஎம்காகவே நிறைய பேர் வருவாங்க. யுவனுக்காக வருவாங்க நிறைய பேர். மெயினாக யுவன் கூட சூர்யா அண்ணனோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நான் ஒருத்தன். ஸோ உண்மையாக சூப்பராக பார்க்கலாம். அண்ணனுக்காக வந்து பார்க்கலாம். ஆனால் காசு வந்து வேஸ்ட் ஆகாது. கிளாப்ஸ் நிறைய வரும். நீங்கள் சூப்பராக பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. 2002 ரிலீஸ் ஆச்சு. அப்போ எனக்கு 2 வயசு பார்க்க முடியல. நான் கேடிவிலே ஒரு 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன். கேடிவி சன்நெட்ஸ்ல 100 வாட்டி நான் வேலை பார்த்துருப்பேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து பார்க்குறேன். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி தேட்டரில் வந்து பார்க்குறேன். பார்க்கும்போது புது படம் பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு ஃபீல் நல்லா இருந்தது. எனக்கு சூப்பர். இவனோட வாய்ஸு, இவனோட சாங்ஸு, அதுக்கப்புறம் சூர்யா ஐஸு, லைலா. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து கேமியோ சொல்கிறாங்க. அந்த டைமில் அமீர் சார் வந்து அவ்வளோ அழகாக லைலா கிளைமேக்ஸில் எடுத்துகிட்டு வந்து செம்மையாக இருந்தது. த்ரிஷாவுக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு தெரிஞ்சு. சூர்யா நடிச்சதுல அமீர் சாருக்கும் த்ரிஷா மேம்க்கு தான் ஃபர்ஸ்ட் படம். த்ரிஷா ஆக்டிங் சொல்ல தேவையில்ல. இப்போ டாப்ல இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். டைலா கேரக்டர் போல ஜோதிகா பண்றதா இருந்துதான். அது ஏதோ சம்திங் ஏதோ மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல தான் அமீர் நடிச்சிருப்பாரு.
எந்த சீன்லனா வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சம்திங் சொல்கிற சீனில் வீட்டில் பிரச்சனை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தான் முதுகு மூலியமாக நடிச்சிருப்பார். அவர் பேக்கில் நடிச்சிருப்பார். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் தான் அவரும் நடிச்சிருப்பார். நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருந்துச்சு. பாட்டுலாம் எப்படி நல்லா இல்லை இவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த பாட்டெலாம் செம்ம ஹிட்டு, அதனால சூப்பராக இருந்தது. நடுவில் அஞ்சலை சாங் வேற போட்டாங்க, அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அமீர் ஃபேனா அவர் எடுத்ததுலேயே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடான படம் இதுதான். மற்ற 2 படமே ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங். பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப ஃபீல் குட்டாக ஒரு ஃபிலிமோகிராஃபியில் இந்த படம் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியான கிளைமேக்ஸ். ஏன்னா அவர் கிளைமேக்ஸ் ராம்லையும் சரி பருத்தி வினையிலும் நம்மளால் ஒரு வாரம் தூங்க விடாது. இந்த படத்தில் தான் கொஞ்சம் பார்த்து மனசு இலக்கி வந்தோம். பாருங்க ப்ரோ, படம் பார்க்க சொன்னா கையெல்லாம் கச்சி தின்னு நகத்தை இன்ட்ரெஸ்டா கூட்டினு வந்துட்டு நல்லா இருந்தது ப்ரோ. இவனுக்கு கோசம் வந்தோம் ப்ரோ, பாட்டு கோசம் வந்தோம். சூர்யா ஃபேன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. மௌனம் பேசியது தானே நான் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. வைப்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. நைஸ். நல்லா செமையா இருந்துச்சு ப்ரோ. இடையில சாங்ஸ்லாம் போட்டு செம வைபா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. சந்தியா மகான்ற பேர்லாம் உண்மையாவே நம்பாதீங்க ப்ரோ. இந்த படம் அவ்வளோதான் ப்ரோ. சந்தியா மகான்ற பேர்லாம் நம்பாதீங்க. ஆமாம் ப்ரோ, உண்மையாலுமே அந்த கேரக்டர் மாரி பொண்ணுங்களா இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இங்கே. தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ மூவி. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஆமாம் ப்ரோ, அது நான் தான் ப்ரோ. அண்ட் அந்த கூட ஒல்லியா இருக்கிறது அவர் ப்ரோ. திருப்பி நின்றுருக்காருல, அவரையும் கவர் பண்ணிடுங்க. பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கவங்களையும் விட்டுறாதீங்க ப்ரோ, அவங்களையும் கவர் பண்ணிடுங்க. சாங்ஸ்க்காக படம் பார்க்கலாமா இல்லை எதுக்காக படம் பார்க்கலாம்? படம் அந்த ஹோல் நல்லா இருக்கும் ப்ரோ. மியூசிக்லேருந்து படம் மேக்கிங்லேருந்து 2002 வந்த படம் அது மௌனம் பேசியது எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்தில். படம் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் வந்து அமீர் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தா நல்லா இருக்குமா எப்படி? நல்லா இருக்கும் ப்ரோ, எடுத்தால் நல்லா இருக்கும். ரொம்ப இம்பாக்டா இருக்கு. நமக்கு சூர்யா கேரக்டர் தான் நல்லா இம்பாக்டாக இருக்கும்.